நல்ல கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் அண்டு பார்டர் டிசைன்ஸோட அழகான எலிவேஷன் டிசைன். 17க்கு 16 அடியில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்து பேஸ்டல்ஸ் கலர்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட டிவி யூனிட்டும், நிறைய ஷோகேஸ் யூனிட்டோட சூப்பரான லிவிங் ஸ்பேஸ். தனித்தனியாக கிச்சன் அண்டு டைனிங் ரூம், உட்டன் கார்ட், வார்ட்ரோப், கபோர்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பெட்ரூம்ஸ். கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக அழகான ஃபயர் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் கவர்டு பால்கனி, பேக் சைடில் ஓப்பன் பால்கனின்னு 2 பால்கனி. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1210 ஸ்கொயர் ஃபீட். சைட் 22 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் அண்டு பார்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேட்டஸ்ட் டிசைனில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 9. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6க்கு 5. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஆப்போசிட் வாலுக்கு போகிற வால்பேப்பர் ஒட்டி அங்கே அழகாக வுட்டில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் எடுத்து லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ஸ்பாட் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட பெரிய உட்டன் டிவின்னு செஞ்சுருக்காங்க. யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கபோர்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் கொடுத்து அதுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க்கோட ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 10. சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 6.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10க்கு 8. கார்னரில் பேஸ் கேபினட்டோட கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இதில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணிடுவாங்க. டைனிங் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். சைஸ் 10க்கு 8.
எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், லாஃப்ட் கபோர்ட், சைடில் டால் கேபினெட்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x10. ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.25x5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இது மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 11x10. இந்த பெட்ரூமில் மட்டும் தனியாக வாஷ் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 3x4.5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x4.25. அடுத்து லாபியில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்ட்ராரோ. சைஸ் 18x9. ஃப்ரண்ட்ல டஃபன் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் தரைக்கு போற மேட் ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து பேக் சைடில் ஓப்பன் பால்கனி கென்ட்ராரோ. சைஸ் 17x10. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில், துடிலூரில், அப்பநாயக்கன் பாளையமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 98 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.